ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இன்றைக்கி இன்னொரு புதிய வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்தில் ரிலீஸ் ஆக போகிற அனிமேஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் ரிட்டர்னிங் அனிமேஸும் சில இது இருக்குது. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் நான் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுக்காங்க. சரி வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். இது வந்து டயர் லிஸ்ட் மாதிரி கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆர்டருக்காக அந்த நம்பர் சொல்கிறேனே தவிர டயர் லிஸ்ட் கிடையாது. இது அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ ஃபிஃப்த்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து முஷோக்கு டென்சை சீசன் 3. இது வந்து ஜூலை 5th வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதோட ஜஸ்ட் ஒரு பிளாட் மட்டும் சொல்லிடுறேன், தெரியாதது அனிமே பார்க்காதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 34 வயசு அன்எம்ப்ளாய்டு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்கப்போ இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறம் அவர் வந்து இன்னொரு உலகத்தில் போய் ரீஎன்கார்னேட் ஆகிறாரு. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இசக்காய் அனிமே. அந்த உலகத்துக்கு ரீஎன்கார்னேட் ஆகி ரூடியஸ் கிரேராட் அப்படிங்கிற பேர் வச்சு அந்த உலகத்தில் அவங்க இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அவர் எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு பையனாக வாழ்ந்து நல்ல புத்திசாலித்தனமாக அங்கே இருக்கிற மேஜிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு, ஆமாம் அந்த உலகத்தில் மேஜிக்ஸ்லாம் இருக்கும், மேஜிக்லாம் கற்றுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரீஎன்கார்னேட் ஆகிறதுக்கு அவங்க அந்த ஒரு காடு இருப்பார். அந்த காடு வந்து சொல்கிறது வந்து சில விஷயம் செய்வான், சில விஷயம் வந்து இவனுக்கே சந்தேகமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து எப்படி வந்து அவன் ஃபேமிலியை வந்து இதில் அவன் நல்லா காப்பாற்றி கொண்டு போகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த வேர்ல்டே பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மாண்டமாக காமிச்சிருப்பாங்க. நல்ல நிறைய மேஜிக்ஸு, ட்ராகன்ஸு, வினோதமான ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரியே இருக்க இன்னும் சில கிரியேச்சர்ஸு அப்படிங்கிற மாதிரி சூப்பராக வேர்ல்ட் பில்டிங் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் முஷோக்கு டென்சாய் வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து ஒரு நல்ல அனிமேன்னு சொல்லலாம். ஸோ 4th இருக்க அனிமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த சாகா ஆஃப் டென்யா த ஈவில் சீசன் 2. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 8th வந்து ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட் வீக்லேயே ரிலீஸ் ஆகிடும். இதில் வந்து பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நார்மல் உலகத்தில் இருக்க ஒரு ஆள் வந்து நார்மலாக எப்படி சொல்கிற சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் அவர் சேலஞ்ச் பண்ணி உன்னால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி காடையை வந்து டென்ஷன் ஆக்குறது மூலிமா வந்து இன்னொரு உலகத்துக்கு வந்து ரீஎன்கார்னேட் பண்ணி விட்ருவாப்புல. இதுவும் ரீஎன்கார்னேஷன், அதாவது இசைக்காய் தான். அப்படி வந்து கடவுளையே டென்ஷன் ஆக்கி விட்டு இன்னொரு உலகத்துக்கு ரீஎன்கார்னேட் ஆகி அந்த உலகத்தில் போய் அந்த உலகம் பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக்ஸ் இருக்கும். ரீஎன்கார்னேஷனாலே யூஸ்வலாக மேஜிக் இருக்கும். ஸோ அந்த உலகத்துலேயும் மேஜிக் இருக்குது. அதுவும் இல்லாமல் வேர்ல்டு வார் நடந்துகிட்ருக்கு. அந்த வேர்ல்டு வாரில் வந்து நார்மலான வெப்பன்ஸ் இல்லாமல் மேஜிக்கை வந்து அந்த வெப்பனை இன்ஃப்யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் வந்து ஒரு சின்ன பொண்ணா டானியா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணோட உடம்புல வந்து ஹீரோ வந்து போயிட்டு அங்கே வந்து அந்த உலகத்தில் அந்த வாருக்கு வந்து எப்படி இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த வார் மூலிமா வார் நடக்கிறதுனால வந்து இவர் வந்து அந்த வாரில் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக யூஸ் பண்ணுற மிலிட்ரியிலலாம் வந்து பயங்கர ஜீனியஸாக இருக்கார். ஸோ இதனாலே அந்த வாரில் வந்து ஒரு முக்கியமான புள்ளியாக மாறிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து சீசன் போக போக வந்து பார்த்திங்கன்னா எபிசோட்ஸ் போக போக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான எனிமீஸ்லாம் வருவாங்க. சீசன் 2லேயுமே வந்து நிறைய ஸ்ட்ராங்கான எனிமீஸ் வரப்போகிறாங்க. இந்த எனிமீஸ்க்கெலாம் முக்கியமான காரணமே வந்து காடு தான் வந்து இவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி செக் பண்ணிட்டே இருப்பாப்புல. வேர்ல்டு பில்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்கிற அனிமே வித்தியாசமாக இருக்கும். ப்ளஸ் இதில் பாலிட்டிக்ஸ், மிலிட்ரி, வார், சர்வைவல், மேஜிக் அப்படின்னு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. என்ன வேணும் இங்கே எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. பார்க்குறதுக்கு நார்மல் இசைக்காய் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். எல்லாருமே பார்க்கலாம். ஸோ இந்த அனிமே நீங்கள் என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம கொஞ்சம் வாரு, இன்டென்ஸ் ஃபைட்டு, மேஜிக்கு அப்படின்னு சீரியஸாக போயிட்டோம். இப்போ கொஞ்சம் வந்து ஜோவியலாக ஜாலியாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமே என்னென்னா 3rd ப்ளஸில் இருக்கிறது கிராண்ட் ப்ளூ சீசன் 3. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 7th வந்து ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகிடும். இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டாகனிஸ்ட் எல்லாம் ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிக்கலாம். யாருன்னு பார்த்தோம்னா லோரி கிட்டஹாரா அப்படிங்கிற ஒரு ஆள் தான். ஸ்கூலில் முடிச்சுட்டு காலேஜ்க்காக வந்து பீச் சைடு இருக்கிற இசு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே வந்து அவரோட அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூபா டைவிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஷாப் வச்சுருக்காரு. பீச் சைடாக இருக்கிறதுனால கடலுக்குள்ளே போயிட்டு டைவிங்லாம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காரு. ஸோ அந்த ஊருக்கு போயிட்டு காலேஜில் வந்து நல்லா படிக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கலாம்னு போகிற ஒரு ஆள் வந்து அதை பற்றின கதையாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அந்த மாதிரியான ஒரு அனிமே. மெயினான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவிங் சம்மந்தப்பட்டது தான். பட் அதை விட வந்து இது அந்த எப்படி சொல்கிறது, அதில் நடக்கிற காமெடிக்கு, ஃபன்னியான மொமெண்ட்ஸ்க்கு தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. நீங்கள் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், இல்லை ஃப்ரீயாக இருக்க டைமில் ஏதாவது ஒரு நல்ல ஜாலியான அனிமே பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கிராண்ட் ப்ளூ பார்த்து நல்லா சிரித்து பார்க்குற மாதிரியான ஒரு அனிமே. பார்த்து சிரிச்சுட்டே இருக்கலாம். எக்கச்சக்கமான ஃபன்னி மூமெண்ட்ஸ், இப்படி சொல்கிறது ஹார்ட் வார்மிங்கான ஒரு மூமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கும். ஏன்னா வயசு பையன் இல்லையா, அப்படி தான் இருக்கும் அந்த சீரீஸில். ஸோ கிராண்ட் ப்ளூ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல
ஃபன்னியான ஒரு அனிமே. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து சோலோ லெவலிங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அந்த ஆர்ட் ஸ்டைல்லையே அதுக்கு சிமிலரான ஒரு ஆர்ட் ஸ்டைலில் வந்து வரப்போகிற அனிமே தான் வந்து டோம் ரைடர் கிங். ஆர்ட் ஸ்டைல் மட்டும்தாங்க சிமிலராக இருக்குது, பட் கதை அப்படி ஒன்றும் ரொம்ப சிமிலர்லாம் கிடையாது. பேசிக்காக இது என்ன ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா, பேருக்கு ஏற்ற மாதிரி டோம்ஸ், அதாவது கல்லறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த டோம்ஸை வந்து ரைடு பண்ணி அங்கே இருக்கிற அந்த ரிலிக்ஸ்லாம் வந்து எடுக்கிறது தான் வந்து பேசிக்கான பிளாட்டு. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழமையான மித்திக்கலாக இருக்கிற டோம்ஸ் எல்லாமே திடீர்னு வந்து ரிவைவ் ஆயிடுது. அந்த ரிவைவ் ஆகிற டோம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ரிலிக்ஸ், அதாவது மந்திர சம்மந்தப்பட்ட பொருட்கள் மாதிரி ஒன்று இருக்கும். அதை யார் வந்து அடைகிறாங்களோ அவங்களுக்கு வந்து சில சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்லாம் வந்து கிடைக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்லாம் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கே சொந்தமாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டோ இல்லை ரிச்சான ஆளுங்களோ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸோ எல்லாருமே வந்து இது வந்து அவங்களுக்கு அடையணும்னு பயங்கரமாக போராடுறாங்க. இதில் வந்து எப்படி வந்து ஹீரோ போய் அதெல்லாம் அடையிறாரு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளாட்டு. ஸோ டோம் ரைடர் கிங்கோட ரிலீஸ் டேட் எப்போன்னு பார்த்தோம்னா ஜூலை 8. ஸோ உங்களுக்கு வந்து சோலோ லெவலிங்கோட அனிமே ஸ்டைல் வந்து பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக வந்து இதை செக் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இதில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக இருக்கிற அனிமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளீச் 1000 Years of Blood War Part 4. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 25 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ப்ளீச் பார்க்கலன்னா ஜஸ்ட் ஒரு பிளாட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோல் ரீப்பர்ஸ், குவின்சிஸ், அப்புறம் நார்மல் ஹியூமன்லாம் இருப்பாங்க. நம்ம இந்த சீரீஸோட ப்ரோட்டகனிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இச்சிரோ. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனாக தான் இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் காட்டுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடென்ட்னால் வந்து சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பராக மாறுவார். அதுக்கப்புறம் பிளாட் போக போக வந்து பார்த்திங்கன்னா சோல் ரீப்பர்லேருந்து இவர் ஒரு பார்ட் ஆஃப் குவின்சி அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அந்த எப்படி சொல்கிறது சோல் ரீப்பர்ஸ்க்கும் குவின்சிஸ்க்குமே வந்து பயங்கர சண்டைகளாகி இதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து சோல் ரீப்பர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணி குவின்சிஸை வந்து எப்படி சொல்கிறது அடியோடு அழிச்சிருவாங்க அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அழிச்சிருவாங்க. அதில் 1-2 மிஞ்சி இருக்கிற குவின்சிஸ் வந்து தப்பிச்சு உயிர் பழிச்சிருப்பாங்க. அவங்க வந்து எப்படி வந்து அவங்களோட இடத்த வந்து திருப்பி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி வந்து அந்த சோல் சொசைட்டியை வந்து ஹீரோ காப்பாற்றுறாரு அப்படின்ற மாதிரி ஸ்டோரி போகும். காப்பாற்றுவாரா இல்லை காப்பாற்ற முடியாமல் போயிடுமா, அந்த மாதிரி போயிட்டுருக்கிறது தான் இந்த 1000 Years of Blood War. நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா கடைசியாக வந்தது வரைக்குமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. நான் பார்ட் ஒர்க் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் ப்ளீச்சே பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். பயங்கர சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனிமே, வித்தியாசமான கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த அனிமேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மந்த் ஃபஸ்ட் வீக்லேயே மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் இதில் வந்து எந்த அனிமே வந்து பார்க்க போகிறீங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனல் வந்து புதுசாக இருந்தீங்கனாலோ இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் வந்து கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ அவ்வளோதான், பாய், டாட்டா.